4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம். வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சோன்னா சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டையும் ஒன்றா தான் எடுத்துருக்கேன். பச்சை மிளகா போட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஈஸி மீன் குழம்பு. சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு ஏறிங்க. தக்காளி சேர்த்துட்டு மூடிடுங்க. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் வதங்கட்டும். இது முரல் மீன் மண்டையோடு உள்ளது. இதைத்தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். முரல் மீன் இது வறுக்கிறதுக்கு மசாலா பெரட்டணும். இதை குழம்பு வைக்கிறோம். எடுத்துருக்கோம். மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா புளியை போட்டு கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா தக்காளியெல்லாம் வதக்கணும். இப்போ மஞ்சள் தூள் போட்டோம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது குழம்பு மிளகாய்த்தூள். மல்லி, சோம்பு, சீரகம், விரலி மஞ்சள், மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இதில் அவ்வளோவா காரம் இருக்காதுங்க. இதை நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துட்டேன். மிளகாய்த்தூள் போட்டுட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இந்த புளியையும் கரைச்சி ஒரு கரையில் ஊற்றிக்கலாம். இதை ஒரு கலக்கிக்கலாம். ஈஸியான மீன் குழம்பு மெத்தடு. இப்போ இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான உப்பு. போட்டுட்டு இது நல்லா கொதித்து மிளகாய்த்தூளோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம இந்த மீனை சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்துட்டால் சூப்பரான மீன் குழம்பு ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சும்மா கலர்ஃபுல்லாக மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டுங்க. மீன் உடனே வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சூப்பரான மீன் குழம்பு ரெடி.
அப்புறம் கொஞ்சம் பூண்டு உரிக்கணும் வறுக்கிறதுக்கு. கொஞ்சம் பூண்டும் சோம்பும் போட்டு மிக்சியில் அது இல்லைன்னா அந்த இடிக்கிற கல்லை வச்சு இடிச்சிட்டு நம்ம மீனோட பெசரிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம மீன் வறுவல் ரெடி பண்ணிடலாம். இப்போ பூண்டு சேர்த்துருக்கோம். இதில் அந்த சோம்பையும் போட்டுட்டு இடிக்கிற கல்லை வச்சு நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ மீன் வறுக்கிறதுக்கு நம்ம பண்ணலாம். சோம்பும் வெள்ளைப்பூடும் இடித்தோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் மீன் வறுவலுக்கு தேவையான மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு. லெமன் விதையை எடுத்துட்டு லெமன் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இதை இப்படி பரட்ட வேண்டியது. இப்போ மீன் வறுக்கிறதுக்கு பெசரி வச்சாச்சு. இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் அந்த மசாலாலாம் செய்கிறோம். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு. இது ரொம்ப சிம்பிளான மீன் குழம்பு, காரைக்குடி ஸ்பெஷல் முரல் மீன் குழம்பு. இந்த மீன் மசாலாலாம் நல்லா சார்ந்ததுக்கப்புறம் நம்ம வறுக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீன் குழம்பு எங்கள் ஸ்டைலில் வச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு ஈஸியாக வச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான மீன் குழம்பு. ஓகே, தேங்க்யூ.